பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம், நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஏதோ ஒன்று இழந்து போயிருக்கிறோம், அதை ஆண்டவர் திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வேத புஸ்தகத்துல தாவீது என்ற ஒரு மனிதரை குறித்து, அவர் ஆண்டவர் மேல ரொம்ப அன்புள்ளவர், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில இழந்து போன ஒரு சந்தர்ப்பம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இழந்து போனதை எப்படி தேவன் திரும்ப கொடுத்தார் என்பதையும் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அமலேக்கியர் என்ற சத்துருக்கள் வந்து தாவீது இருந்த பட்டணத்துல வந்து கொள்ளையடித்து அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். தாவீதோடு கூட ஒரு சிறு கூட்ட மக்கள் இருந்தார்கள், ஒரு 600 பேர் இருந்தாங்க. எல்லாவற்றையும் அவங்க கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவருடைய மனிதரின் திரும்பி வந்த பார்த்தபோது எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஒன்றுமே இல்லை, மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. சத்துருக்கள் வந்து கொண்டு போய்விட்டார்கள். இழந்து போன நிலைமை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க, தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். தாவீது ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட போது 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் தாவீது, பயப்படாத, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வாக்கு கொடுத்தார். எவ்வளவு அற்புதமான தேவன்! அதே மாதிரி 1 சாமுவேல் 30 அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் ஒன்று கூட குறைவுபடாதபடி திருப்பிக் கொண்டான். தாவீதுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றின ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய், இழந்து போன எல்லாம் உனக்கு திரும்ப வந்து சேரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா இழப்பின் நாட்கள்ல உண்டாகிற வேதனை இருக்குது, ரொம்ப கொடிதான வேதனை, இழப்பின் வேதனை. நிறைய பேர் இந்த வேதனையில் இருக்கிறீங்களா? இழந்து போன இந்த சூழ்நிலையில கலங்கி சோர்ந்து போய் வேதனைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? தாவீது இழந்து போன சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 1 சாமுவேல் 30 அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சத்தமிட்டு அவர் அழுதாராம். தாவீதோடு இருந்தவர்களும் அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் இழந்துட்டோமே, மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், இதுவரை சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்துட்டோமே, அனாதை போல தெருவில் நிற்கிறோமே என்று சத்தமிட்டு அழுதார்கள். இழப்பிலே உண்டாகிற வேதனை, ஐயோ நான் இழந்துட்டேனே, இந்த உறவை இழந்துட்டேனே, சமாதானத்தை இழந்துட்டேனே, சொத்துக்களை இழந்துட்டேனே, வேலையை இழந்துட்டேனே. அதனால சில நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், தனிமையில் கலங்கி கொண்டிருக்கலாம், அந்த வேதனை நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்க கலங்காதங்க, பயப்படாதங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். உடைய கண்ணீரை துடைக்க போகிறார், உடைய வேதனைகளை மாற்றப் போகிறார். அந்த இழந்து போன சூழ்நிலையில அடுத்து தாவீது தான் மிகவும் நெருக்கப்பட்டாராம். 1 சாமுவேல், நீங்க வேதத்துல 30 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அவர் கூட இருந்தவங்களாம் சொல்றாங்க, தாவீது உன்னாலதான் நாங்களும் எல்லாத்தையும் இழந்து போனோம், உங்களால தான் நாங்களும் இழந்து போனோம். இப்ப தாவீதை நேசித்து பின்பற்றினவர்களே தாவீதுக்கு உரமா முறுமுறுக்கிறாங்க, ஒரு காரணம் தேடுறாங்க. நீதான் காரணம், நாங்க எங்க மனைவி பிள்ளைகளை இழக்க நீதான் காரணம். தாவீது குற்றம் சாட்டப்படுகிறார், தாவீது பழி சுமத்தப்படுகிறார். இழப்புக்கு காரணமே நீதான் என்று பழி சுமத்தப்படுகிறார். அவமானப்பட்டு நான் நேசித்த மக்களை விரோதமாக பேசுகிற சூழ்நிலை. இன்னைக்கு உங்க வீட்டுல அந்த மாதிரி பேசுறாங்களா? ஒன்னாலதான், நீ ஜெபிக்கிறனால தான், நீ கத்தர் விசுவாசம், ஒன்னாலதான் நாங்க இப்படி அவமானத்தில் இருக்கிறோம், இழந்து போய் இருக்கிறோம். குற்றப்படுத்தப்படுறீங்களா? அவமானப்படுத்தப்படுறீங்களா? ஒன்னால் தான் நான் பிசினஸ் இழந்துட்டேன், ஒன்னால் தான் நான் வேலையை இழந்துட்டேன், ஒன்னால் தான் என் சரீர சுகத்தை இழந்துட்டேன். கணவர் குற்றப்படுத்துகிறாரா? மனைவி குற்றப்படுத்துறாங்களா? பிள்ளைகள் குற்றப்படுத்துறாங்களா? சுற்றிலும் இருக்கிற உறவுகள் உங்களை கை நீட்டி குற்றப்படுத்துகிறதா? பதில் சொல்ல முடியாம
கலங்க நிற்கிறீங்களா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப தாவீதை எல்லாரும் விரல் நீட்டுகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். அவமான, நிந்தை, நெருக்கத்துக்கு நடுவில் தாவீது நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அதே தாவீதை தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த போது நிந்தித்தவங்க எல்லாம் பாராட்டுகிறார்கள், அவமானப்படுத்தினவங்க எல்லாம் பாராட்டுகிறார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே தேவன் உயர்த்தி கனப்படுத்தினார். உங்களுக்கு செய்வார். இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, இருக்கிற கிராமத்தில் வசிக்கிற மக்கள் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல திரும்பவும் பெற்றுக்கொண்டு தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஆனால் அந்த இழப்பின் நாட்களில் தாவீது எப்படி இதை மேற்கொண்டு இந்த இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டார்? இல்லை, அதான முக்கியம். நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சொல்ற கவனிங்க. முதலாவது, 1 சாமுவேல் 30:6 சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லா பக்கத்திலும் இருக்கும் அவமானம், நிந்தை. அவரும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துதான் இருக்கிறார். ஆனா மற்றவங்க எல்லாம் தாவீதுக்கு நேராக கை நீட்டி குற்றப்படுத்துறாங்க. அவருக்காக பேச யாருமே இல்லை, தாவீதுக்காக சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. தான் நேசித்தவங்க, தான் பராமரித்தவங்க, தான் உதவி செய்தவங்களை தனக்கு விரோதமா பேசி குற்றப்படுத்தும் போது கூனி குறுகி நிற்கிற நிலைமையில அவருக்கு ஒரே ஒரு ஆதரவு, கர்த்தர். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். என் கர்த்தர் என்னை விளங்கிக் கொள்ளுகிறவர், என் கர்த்தர் என்னை புரிந்து கொள்ளுகிறவர், என் கர்த்தருக்கு தெரியும் ஏது உண்மை என்று. எல்லாரும் என்னை பழி சுமத்தினாலும் கர்த்தர் என் இருதயத்தை அறிவார். கர்த்தருக்குள்ளே தன்னை அவர் திடப்படுத்தி கொண்டார் என்பதாய் பார்க்கிறோம். உங்களுக்கு இயேசு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லார், மகனே நான் இருக்கிற உனக்கு, நான் இருக்கிற உனக்கு மகளே, கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். விசுவாசத்தை விட்டு விடாதுங்க, நம்பிக்கை விட்டு விடாதுங்க, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டு விடாதுங்க. அவர் தான் உங்களுக்கு ஒரே நம்பிக்கை. அவருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு தகப்பனாய், தாயாய், சிநேகிதனாய், நண்பனாய் அவர் இருக்கிறார். அவர் என்னை விளங்கிக் கொள்ளுவார், புரிந்து கொள்வார். யார் என்ன சொன்னாலும் என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்று கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. சொந்து போகாதங்க. தாவீது திடப்படுத்தி கொண்டார், கர்த்தருக்குள்ளே நின்றார். கர்த்தரை முறுமுறுக்கல, கேள்வி கேட்கல, கர்த்தரை விட்டு விலகி போகல. ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? எல்லாரும் என்ன குற்றப்படுத்துறாங்களே, என் அவமானத்தில் வைத்து விட்டீர் என்று சொல்லல. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். திடப்படுத்தி கொள்ளுங்க. 2வது, 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில என் சத்துருக்கள் வந்து மனைவி, பிள்ளைகள், என் கூட இருந்தவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. நான் என்ன செய்வது? ஆண்டவரே, நான் தொடர்ந்து போகலாமா? தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன். அவரை யாரும் ஜெயித்ததா சரித்திரம் இல்லை. கோலியாத்தை வீழ்த்தினதிலிருந்து தொடர்ந்து அவருடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா, அவர் போன இடமெல்லாம் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். யுத்த வீரனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். உடனே அவர் சொல்லியிருக்கலாம், வாங்க நம்முடைய மனைவி பிள்ளைகளை மீட்டு கொண்டு வருவோம், புறப்படுவோம் என்று சொல்லி புறப்பட்டிருக்கலாம். அவர் செய்யலை. அமைதியாய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்? எனக்கு ஆலோசனை கொடுங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று அறிந்து கொள்ளுவதிலே கவனம் செலுத்தினார். இழந்து போன சூழ்நிலையிலும் அவசரப்படாதபடி, அவசரப்பட்டு தீர்மானிக்காதபடி, அவசரப்பட்டு யுத்தம் பண்ண புறப்படாதபடி, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்க, இழந்து போன சூழ்நிலையில, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள விசாரிக்கிறார். நான் என்ன செய்யணும்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க, அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க, விசாரிங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் அழகாய் உங்களுக்கு ஆலோசனை தருவார். கடைசியா பாருங்க, 1 சாமுவேல் 30:9, 18, 19 வாசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னபடி தாவீது செயல்பட்டார். நீ போ, யுத்தம் பண்ணு, திருப்பிக் கொள்ளுவா என்று ஆண்டவர் சொன்னார். உடனே தாவீது புறப்பட்டார், யுத்தம் பண்ணினார், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். செயல்படணும், பிரயாசப்படணும், கடினமா உழைக்கணும். ஆண்டவர் வந்து நீ உட்கார்ந்துரு, நான் போய் உன் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லல. நீ போ, யுத்தம் பண்ணு, நீ ஜெயிப்ப, எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவேன். கர்த்தர் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் செய்தார்.
நீங்களும் கர்த்தர் சொன்னபடி செயல்பட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்தீங்கன்னா எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீங்க. யோபு 42 அதிகாரத்துல நீங்க வாசித்தா 8 முதல் 10 வசனம் கர்த்தர் சொல்றார், யோபு எல்லாவற்றையும் இழந்துட்டார், அவமான நிந்தைக்கு நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன் சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் சொன்னபடி யோபு ஜெபம் பண்ணினார், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். யோபின் சிறையிருப்பை மாற்றி இழந்ததை 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தர் சொல்றபடி செய்வீங்களா? தேசத்துக்கு ஆட்சேபிங்க, மற்றவங்களுக்கு ஆட்சேபிங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆட்சேபிங்க, சபைகளுக்காக ஜெபிங்க, மிஷினரிகளுக்கு ஆட்சேபிங்க. நம்ம சுற்றிலும் இருக்கிற வேதனையில கண்ணீர்ல இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் விடுதலை பெற ரட்சிக்கப்பட ஜெபிங்க. இழந்து போனதை 2 மடங்காய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இந்த நாள் ஆண்டவரே, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் என்ற ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக உம்மை துதிக்கிறேன். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தவனை மகிழ பண்ணினீர். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எந்த இடத்தில் இழந்து போய் அவமான நிந்தை வேதனைக்கு நடுவில் இருக்கிறார்களோ அதே இடத்தில் திரும்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பவும் உயர்த்தப்பட்டு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்று மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவள் இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப தாரும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் அவளுக்கு உண்டாகட்டும். அவள் இழந்து போன வேலையை திரும்ப தாரும். அதே இடத்தில் உயர்த்தி அவளை கனப்படுத்தும். அவள் இழந்து போன தொழிலை, வியாபாரத்தை திரும்ப தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு அதே இடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்படட்டும். அவள் இழந்து போன மதிப்பு, மரியாதைகள் எல்லாம் திரும்ப உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கவும், சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் இன்று முதல் அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இழப்புகள் எல்லாம் திரும்ப உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். யோபு இழந்து போனதை 2 மடங்காய் திரும்ப கொடுத்ததை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்காய் திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வீராக. அவருடைய வருமானம், அவருடைய நிலத்தின் ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம், வேலையின் ஆசீர்வாதம், வீட்டின் ஆசீர்வாதம், ஊழியத்தின் ஆசீர்வாதம், சகல காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பல மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இழந்து போனதற்கு சமமாய் ஆசீர்வாதமும் நன்மையும் மேன்மையும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை காண செய்யும். இன்று முதல் காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று அவளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இழந்து போன நன்மைகளை பல மடங்காய் திரும்ப பெற்று மகிழ போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.